பொதுக்கூட்டங்களுக்கு பேசுகிற போது அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அடக்குமுறை சட்டத்தின் காரணமாக சில தடைகளை எல்லாம் போடுவார்கள். இந்த இடத்திலே இவர் பேசக்கூடாது, இந்த இடத்திலே தேவர் பேசக்கூடாது, இந்த இடத்திலே இந்த தலைவர்கள் பேசக்கூடாது என்றெல்லாம் சட்டங்கள் வரும். அதே மீறி சில நேரங்களில் அனுமதியும் கிடைக்கும் பேசுவதற்கு. அப்படி அனுமதி கிடைத்தாலும் இப்படித்தான் பேச வேண்டும் என்ற விதிமுறைகளை வகுப்பார்கள். ஒரு முறை தேவர் அவர்கள் பேசக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்திற்கு சில வரிகள் தான் பேச வேண்டும் என்று ஒரு விதிமுறையை விதித்தார்கள். சில வரிகள் தான் பேச வேண்டும் என்று. ஆக அதை ஏற்றுக்கொண்டு அந்த பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று தேவர் அவர்கள் பேசினார்கள். நான் ஆதியிலும் ஊமை இல்லை, வியாதியிலும் ஊமை இல்லை சொல்லுகிறார். நான் ஆதியிலும் ஊமை அல்ல, வியாதியிலும் ஊமை அல்ல, பாதியிலே ஊமையானேன். சர்க்கார் சட்டத்தால் எனக்கு வாய் போட்டிருக்கிறார்கள். சர்க்கார் சட்டத்தால் எனக்கு போட்டிருக்கிறார்கள் வாய்ப்பூட்டு. அதனை திறக்கும் சாவிதான் உங்கள் கையில் இருக்கும் ஒன்று என்று கூறி இறங்கி விடுகிறார். இதுதான் அவர் பேசுகிறார். சில வரிகளில் பல செய்திகளை, எவ்வளவு பெரிய செய்தியை, எவ்வளவு பெரிய விளக்கத்தை சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய அந்த நிலையிலிருந்து சில வரிகளில் நம்முடைய தேவர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், அதைத்தான் நான் இன்றைக்கு இந்த விழாவில் எண்ணி பார்க்கிறேன். நான் சொன்னேனே, தொடர்ந்து எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறார், ஒரு வரலாற்றை படைத்திருக்கிறார் என்று. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே 2 தொகுதிகளில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் போட்டியிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 2 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரே தலைவரும் நம்முடைய பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்கள் தான். அந்த வரலாற்றையும் அவர்தான் பெற்றிருக்கிறார். நம்முடைய தேவர் திருமகனார் அவர்கள் 55 ஆண்டு காலம் வாழ்ந்தார். 55வது வயதிலே தான் அவர் ஏற்க எழுதியிருக்கிறார். ஆக அவர் வாழ்ந்த மொத்த நாட்கள் 20,075 நாட்கள். வாழ்ந்த 20,075 நாட்களில் அவர் சிறையில் இருந்த நாட்கள் எவ்வளவு தெரியுமா? 4,000 நாட்கள். 4இல் 1 பங்கு சிறையிலே வாழ்ந்தவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்குத்தான் இன்றைக்கு சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆக அவர் வழி நின்று அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த பணிகளை நிறைவேற்றிட வேண்டும் என்கிற அதே உணர்வோடு இன்றைக்கு முக்குளத்தூர் சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கினிய ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் அவர் சொன்னார், சில ஆண்டு காலம் எங்கோ இருந்தோம், இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிகளே நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் நடைபெற்ற நேரத்திலே இந்த கூட்டணி உருவானது. அப்பொழுது நம்முடைய தலைவரிடத்தில், எங்களை போன்றவரிடத்தில் அவர் எடுத்து வைத்த அந்த கோரிக்கைகள், அவைகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய முதல்வர்கள் கண்ணும் கருத்துமாக உன்னிப்பாக கேட்டு அவற்றையெல்லாம் இன்றைக்கு எந்த அளவிற்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஒரே வரையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆட்சி உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி, உங்களுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சி, உங்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு இன்றைக்கு தலைமையேற்று இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.